ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? நான் தாங்க உங்க கிராமத்து பொண்ணு பேசுறேன். இன்னைக்கு நம்ம வீடியோவில் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ரொம்பவே சூப்பரான ஒரு வீடியோ தாங்க. என்னன்னு பார்க்குறீங்களா? நான் வந்து இன்னைக்கு எங்கள் சித்தி வீட்டில் என் தம்பி வீட்டில் இருக்கேங்க. வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பியோட ஒய்ஃப் வந்து என் தம்பிக்காக முட்டை கிரேவி என்ன பாப்பா? முட்டை கிரேவி வந்து செய்கிறாங்க. அது வந்து நான் சரி நம்ம அதை ஒரு வீடியோவாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நான் இன்னைக்கு வந்து எங்கள் சித்தி வீட்டில் தாங்க வீடியோ எடுத்துகிட்டு இருக்கேன். முட்டை கிரேவி எப்படி செய்கிறாங்கன்னு பார்க்கலாம் வாங்க. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் அரைச்சி ஊற்றாமல் பாருங்க எவ்வளோ கஷ்டப்பட்டு ஒரு ஹஸ்பண்ட் மேலே என்ன ஒரு பாச மலை எவ்வளோ பொடிசாக கட் பண்ணியிருக்கா பாருங்க. நல்லா செவந்துருச்சுங்க. இப்போ வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுக்கலாம். போதுமா பாப்பா? சாப்பாட்டுக்கு இது வந்து முட்டை கிரேவியே தொக்கா எப்படி வேணாலும் வச்சுக்கலாம். நல்லா வந்து வணக்கி விட்டுறலாங்க. நல்லா இஞ்சி பூண்டு வெங்காயம் எல்லாம் போட்டு நல்லா கிண்டுன்னு கிண்டியாச்சுங்க. பச்சை வாசனை போக வதக்கி விட்டுலாம். அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சு உரிச்சிருக்கா உரிச்சிருந்தீனாலும் ஒன்று எடுத்து வாயில் ஓட்டினாலும் உரிச்சு சாப்பிடுங்க. வலிக்கு இல்லை உரிச்சு ஒன்று சாப்பிடுங்க. பார்த்தீங்கன்னா முட்டை வந்து வேக வச்சு ஆறட்டுங்கிறதுக்காக வச்சிருக்கிறாங்க உரிக்கிறதுக்கு. தக்காளி போட்டுருக்கோங்க பாப்பா. வதங்கிட்டுக்கா சூப்பர் வாசங்க. இஞ்சி பூண்டு போட்டாவே சமையல் அது ஒரு தனி ஒரு மனமாக தான் இருக்குது. இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இந்த இஞ்சி பூண்டு வந்து எதுக்காக வச்சிருக்காங்கன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு வந்து உங்கள் வீட்டில் என்ன சோறு? தேங்காய் சோறு. என் தம்பிட்டு சொன்னா என் தம்பிக்கு பிடிக்கவே பிடிக்காதுங்க. இன்னைக்கு ஒரு தரமான சம்பவம் இருக்குன்னு நினைக்கிறேன். சொல்லாமையே ஆக்குறா இவ. அதனால பார்க்கலாம். தட்டு வீட்டுக்குள்ள இருக்கா, வாசலுக்கு வெளியே பறக்குதான்னு சொல்லி பார்க்க போறோம். இன்னைக்கு எவ்வளவு தைரியம் கேட்காமே நீ தேங்காய் சோறு ஆக்குற. சொன்ன வேணான்றுவாங்க. அது எப்பவுமே என் தம்பி வீட்டில் வந்து பார்த்தீங்கன்னா என் தம்பிக்கு ஃபோன் போட்டு கேட்டுட்டு தான் சமைப்பாங்க. ஏன்னா வீட்டுக்காக குடும்பத்துக்காக கஷ்டப்படுறவங்க அவங்கலாம் சரியா. அதனால அவங்களுக்கு பிடிச்ச சமையல் மட்டும் நீ செய்யல அவ்வளோதான் ஒன்று பார்த்துக்க. ஆனால் இன்னைக்கு ஒன்றும் மாப்பு உனக்கு சரியா. இனிமேல் என் தம்பியை கேட்காம நீ வீட்டில் அடுப்பே பற்ற வைக்கப்படாது. தக்காளி போடவா? போட்டிருக்கா. ஓ தக்காளி வந்து போட்டாச்சுங்க. தக்காளியும் நல்லா கிண்டிக்கலாம். நல்லா வேகட்டும். என்ன ஒரு தைரியம், கொஞ்சம் கூட நாத்தனாங்கிற பயமே இல்லை உனக்குள்ள. தேங்காய் பால் எடுத்து வச்சுக்க. இதுதானே பால்? இன்னும் 2 பால் எடுக்கணும். இன்னும் இல்லை, இதை ஃபர்ஸ்ட் பால். இன்னும் மிக்ஸில் அரைச்சு எடுக்கணும். 3 பால் எடுக்கணும். அப்படியா? தேங்காய் பூ இதுல இருக்குதா? அதில் இருக்கு பாருங்க. தேங்காய் விற்கிற விலைக்கு ஒரு கப்பு நிறைய போட்டு இந்த பால் எடுத்து வச்சிருக்கிறால இவ்வளோ என்ன பண்ணலாம் நீங்களே சொல்லுங்க கமெண்ட்ல. 1 கிலோ தேங்காய் 70 ரூபாய்க்கு ஒரு 2 தேங்காய் தான் 1 கிலோவுக்கு நிற்கிது பாருங்க. பால் தேங்காய் பால் எங்க மூஞ்சி கட்டு நல்லா பாருங்க எப்படின்னு பாருங்க. தேங்காய் பால் பாருங்க எவ்வளோ பால் எடுத்து வச்சிருக்கிறான் இவ்வளோ தேங்காய் பூவில். இந்த அம்பி எப்படிதான் உன்னை வச்சு கொண்டு வைக்கிறானோ தெரியல. கிண்டி விட்டுக்கலாம். இந்த அம்பி சாப்பிட்றது கருவாமல் இருக்கட்டும். தண்ணி விட்டுச்சுக்கிற பாப்பா கொஞ்சம். இது கூடவா? ஆமாம் கேட்கணுமல்ல. 1000 தான் என் தம்பி வீடு என் சித்தி வீடுன்னு நான் சொந்தம் கொண்டாடினாலும் வீட்டுக்குள்ள நீ வந்து என்னை அப்படி நினைக்கணும்ல. நீ நினைப்பியா? தெரியல நினைப்பியா என்னன்னு. என்ன நினைக்கிறது சொன்னீங்க? என்ன நினைக்கிறது எனக்கே ஒன்றும் தெரியல பாப்பா. ஒரு ஊடான ஊடு வாசலுக்கு வந்தா வீட்டுக்குள்ள அங்கே நுழையும் போதே
தண்ணி மோந்து கொடுக்கணும், காப்பி வட்டு கொடுக்கணும், ஜூஸ் வட்டு கொடுக்கணும். நானா வீட்டுக்கு வந்து நானா குடத்தை திறந்து அது குடத்தை திறந்து விட்டுருக்குறா வருங்க. நானா தண்ணி மோந்து குடிக்கிறேன். இது உங்கள் வீடு. எங்கள் வீடா? முடிஞ்சு. அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லைங்க. ரொம்ப நல்ல பிள்ளை. அங்க வரும்போதே எனக்கு ஒரு லெமன் ஜூஸ், காஃபி, டீ எல்லாமே வந்துருங்க. சூப்பரான பிள்ளை. இந்த அம்பி பொண்டாட்டினா சொடக்கு வந்துருச்சு. ஏக்கா காமெடி பண்றீங்க? வந்துருச்சுல. நிஜமாலுமே வீட்டுக்கு வர்ற கெஸ்ட்டுகளை வந்து என் தம்பி பொண்டாட்டி மாதிரி யாருமே கவனிக்க முடியாதுங்க. ரொம்ப ரொம்ப நல்ல ஒரு பாசமா பாத்துக்குவாங்க. என்ன பண்றது, வீடியோக்குனால அப்படி சொல்றேன். இல்லையே 4 மணி அரவம் கஞ்சி கிடையாது. நான் ஒரு டைரக்ட் சொல்லலாம்னு நினைக்கிறேன். உருட்டு உருட்டு உங்க நல்ல மனசு நல்லா இருப்பா. உண்மையாலுமே என் தம்பி பொண்டாட்டி சூப்பரான கேரக்டருங்க. ஒவ்வொருத்தவங்க வந்து பாத்தீங்கன்னா சிடு சிடுன்னு இருப்பாங்க. அந்த மாதிரிலாம் கிடையாது. ரொம்ப நல்ல பிள்ளை. நல்லா எங்களெல்லாம் கவனிச்சுக்குவாங்க. வந்து பாத்தீங்கன்னா தக்காளி வந்து நல்லா வெந்துருச்சு. ஆனா அரிசி வந்து பாத்தீங்கன்னா கடவாய் கூட பத்தாதுங்க. நான் வந்து என் கடவாய்க்கு ஒரு கடவா அரிசி தான் டயட்ல இருக்கும். டயட்ல நீ டயட்ல இருக்க, நான் டயட்ல இல்லையே. சும்மா கடை நீங்க சாப்பிட்டா போதும். என் தம்பிக்கு போன் போட்டு ஹோட்டல்ல சாப்பிட்டு வந்துருப்பா அப்படின்னு சொல்லிடுறேன் நான். அதனால என்ன சாப்பிட்டு போங்க. அப்புறம் இந்த இதுக்கு மசாலா வந்து சித்தி அரைச்சாங்களா ஒரு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் போடுறியா? எது போடுவேன்? வேற வர மிளகாத்தூள், மல்லித்தூள், மஞ்சத்தூள், கொஞ்சம் காஷ்மீர் தூள். அப்புறம் அது அந்த மிளகாத்தூள் வந்து எது யூஸ் பண்ற? அது புளிக்குழம்பு, பச்சை குழம்பு, அப்புறம் வெண்டைக்காய் குழம்பு இது வச்சாக்கா. சாம்பாருக்கு சாம்பார் தூள் தான். நல்லா இருக்கு மசாலா. நல்லா இருக்கு. சூப்பரா இருக்கு. ஏப்பாப்பா அடுப்பு ரொம்ப நேரமா சிம்மிலேயே இருக்கே, வேகமா வச்சு விட்டா வைங்க. வைக்கிட்டா? ஏன்னா உங்களோட அடுப்பு உன்னை கேட்டுதான் நான் வைக்கிறோம். என்னை நம்பி தரமாண்டா இவ. ஆனா ஒரு தடவை குடுத்தாளா கொடகொடன்னு வாங்கி 1/2 பாட்டில் குடிச்சிட்டு இந்த ஜூஸ் இருக்காது. அங்க அங்க வர பாத்து பாத்துரு. ஹாய் சொல்லு. ஹாய் சொல்லு. அப்பதான் தருவேன். ஓடிடு. வீடே தங்க மாட்டேங்கிறாங்க, வெளியிலேயே தான் சுத்தி விளையாண்டுட்டு இருக்கிறேங்கிறா. வேகமா எடுத்து அடிச்சிருக்கு பாப்பா. சிம்பிளே எடுக்கிறேன். தக்காளி நல்லா கரைஞ்சிருச்சு. மல்லித்தலை கருவேப்பிலையில போடலையா? மல்லித்தலை கருவேப்பிலை போட்டுக்கா. மல்லித்தலை தான் போடு. கருவேப்பிலை போட்டியா? பாருங்க அங்க இருக்குது. அது மிச்சமா? மிச்சம் சாப்பாட்டுக்கு போடலாம். இப்போ வந்து என்னென்ன போடட்டும்? மல்லித்தூள், வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள். எங்க இருக்கு? இங்க பாருங்க எவ்வளவு சூப்பரா அடுக்கி வச்சிருக்காங்கன்னு பாருங்க. என் தம்பி ஒன்னொன்னு பார்த்து பார்த்து இந்த அழகத்தை பொண்டாட்டிக்கு பாருங்க. பாட்டெல்லாம் எவ்வளவு அழகான பாட்டெல்லாம் வாங்கி கொடுத்துருக்குறா அப்படின்னு. எது இது? மல்லித்தூள் இல்ல அதுல இல்லக்கா, அது பக்கத்துல இதா அதுல எழுதியிருப்பேன். இது மிளகாத்தூளா? அது காஷ்மீர் கலருக்கு. இது அது வந்து குழம்பு, மீன் குழம்பு மசாலாக்கா. வேணாமா? இன்னொன்னு அங்க வரமிளகாத்தூள், மஞ்சத்தூள் எடுத்துக்கோங்க. எதுல இருக்கு? இந்த இதுல கீழே. அது 2 டப்பா. உங்க வீடா இருக்கும், நீ டக்கு டக்கு நீ எடுப்ப. எழுதி வச்சிருக்கனால. எழுதி வச்சிருக்கியா? நான் வந்து அதை கவனிக்கல. கொஞ்சம் கொஞ்சமா போடுறேன். பாரு போதுமான. ஏன்னா நீங்க சாப்பிட்ற அளவு வேற. நான் காரம் வந்து கொஞ்சம் சுருக்குன்னு போட்டுக்குவேன். நீங்க குழந்தையில இருக்கிறதுனால கம்மியா தானே போடுவேன். இன்னும் கொஞ்சம் போடுக்கா. இது மல்லித்தூள், தனி மல்லித்தூள் தான், காராது. நல்லா பாத்துக்கல. போடுங்க போடுங்க போடுங்க, பிரச்சனையே இல்லை. வாசனை கிடைக்குது. வாசம் நல்லா இருக்குக்கா. குழம்பு நல்லா இருக்கும். நல்லா இருக்குல்ல வாசம். மல்லிப்பூவாட்ட வாசம் அடிக்குது பாப்பா. அது இது கலர் தாக்கா. காரம் வராதா? கலருக்காக சிகப்பா இருக்கிறதுக்கு. இது காஷ்மீர் சில்லிங்க. சில்லி தூள் இன்னும் போட்டா போதுக்கா. போதுக்கா. நெக்ஸ்ட் நான் வந்து 2 டப்பா போட்டுருக்கேன். மஞ்சத்தூள். மஞ்சத்தூள்
டப்பா பாருங்க பூ பூவா வந்துருக்குது. அதுதான் மெயின் காரம். கொஞ்சமா போட்டுக்கிறேன். போதுமா? இன்னும் கொஞ்சம் கூட போடுங்க. போட்டா கொஞ்சம். உங்ககிட்ட காட்டி காட்டி தான் நான் எல்லாம் போடுறேன். கடைசியில் உங்க அக்கா தான் தெரிஞ்சது. எனக்கெல்லாம் தெரியும். நான் குழம்புனாலே சொல்லுவேன். ஐயா அப்படின்னு சொல்லிடாத. நான் காட்டி அவங்க குழம்பு டேஸ்டா இருந்தா நான் நல்லா இல்லை. நீங்க அருமை வேணும்னா வீடியோ உங்க அக்கா கூட எடுத்துக்கடி பார் பண்றது. இதுல வீடியோ ஆதாரத்தை காட்டுறீங்களா? ஆமா, எனக்கு ஒரு ஆதார் கிடைச்சிருக்கா. நான் கேட்கலாம். சரி விடு, பரவாயில்லைங்களா? என்னை வச்சு நீ தப்பிச்சுக்கிற. முட்டை உரிக்காம இருக்குவா பண்ணல. அது உரிச்சு தாளிக்கணுக்கா. நல்லா இருக்கு பாட்டில். கண்ணாடி காட்டு கெட்டியே இருக்குது. நெக்ஸ்ட் இதுல என்ன போடுறது? மசாலா போடுறது. நல்லா காட்டி பக்கத்துல. ரொம்ப வாசமா நல்லா இருக்கு பாப்பா. கிட்டத்தட்ட ஒரு 5-6 வகையான மசாலா தூள் வந்து இதுல போட்டிருக்குதுங்க. இப்போ வந்து பாத்தீங்கன்னா நம்ம முட்டை தொக்கு அண்ட் கிரேவி ரெண்டுல எது வேணாலும் வச்சுக்கலாம். அதுக்குண்டான மசாலா வந்து ரெடி ஆயிடுச்சுங்க. வந்து முட்டை வந்து இன்னும் உரிக்காம இருக்கிறாங்க. முட்டை உரிச்சு இதுல போட்டு கொஞ்ச நேரம் எப்பப்பா அப்படியே மூடி வச்சா வேலை முடிஞ்சுச்சா. தேங்காய் பால் கொஞ்சம் தேங்காய் பால் கொஞ்சம் ஊற்றி இப்போ ஊற்றி மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இல்லை தண்ணி ஊற்றிக்கா. தண்ணி ஊற்றிட்டா கொஞ்சம் கிரேவிக்கு கன்சிஸ்டன்சி மாதிரி. வீட்டுக்குள்ள நுழைஞ்சதுமே உங்களுக்கு வேர்க்கலையே எனக்கு வேர்த்து கொட்டுதுன்னு சொன்னையே பாத்தியா? சந்தோஷமா உனக்கு? ரொம்ப சந்தோஷம். இப்பதான் மனசு திருப்தியா இருக்கு. அப்படிதான். நம்ம மட்டும் படக்கூடாது. இந்த நான் பெற்ற அனைத்தின் மேலும் நீங்களும் பெற வேண்டும். போதுமா பாப்பா? ஊத்துக்கா. இன்னும் 2 டம்ளர் ஊத்துங்க. சுண்டிக்கு போதுமா? அவ்வளவுதாங்க. முட்டையை உரிச்சு நாலா பக்கமும் சின்னதா லைட்டா கீறி விட்டு இந்த மசாலாவில் போட்டு இறக்கினா முட்டை தொக்கு வந்து ரெடிங்க. ஓகேங்க, இன்னைக்கு வந்து என் சித்தி வீட்டில் வந்து வீடியோ எடுத்திருக்கோம். இந்த வீடியோக்காக சப்போர்ட் பண்ணுங்க. வியூவர்ஸ் போகிற மாதிரி ஷேர் பண்ணி விடுங்க. ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், பாய்.